Hello everyone, welcome back to my channel guys. Hope you guys are doing well. Thank you so much for coming back. So இன்னைக்கு வீடியோல full face of new makeup தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். So எல்லாமே affordable தான். This Mars foundation, this Insight உடைய radiance filter, Recode உடைய products and some Swiss Beauty உடைய products எல்லாமே நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி this is how my face turned out after using all this new makeup. So how it turned எல்லாமே பார்க்கிறதுக்காக please continue watching, and if you're new to my channel, please take a moment to subscribe, and all the product links will be given in the description box. So without any further delay, let's begin. So guys, already நான் ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ வந்து லிப்ஸுக்கு மட்டும் இன்னைக்கு புதுசாக ஒரு லிப் பாம் இருக்குது. அது வந்து டாட் அண்ட் கீயோடைய பேரியர் ரிப்பேர் ஹைட்ரேட்டிங் லிப் பாம் SPF 50 PA+++. இது வந்து ப்ளூபெர்ரி பிளிஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் வந்து டாட் அண்ட் கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கேன். அவங்களுக்கு நிறைய புது ஃபார்முலேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால லெட்ஸ் ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். நல்லா இருக்கு. ஸோ திஸ் ஹவ் த பேக்கேஜிங் லுக். இது வந்து நான் கிளியர் வேரியன்ட் வாங்கியிருக்கேன், எந்த ஒரு டிண்டட் எதுவும் இல்லாமல் ஒரு வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் ரொம்ப நல்லா இருக்கு. It's a nice lip balm. ஒரு 2-3 times யூஸ் பண்ணியிருக்கேன். I really like the lip balm in terms of moisturizing, hydrating and இந்த dry chappy இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டிங் வச்சுக்கும். ஸோ I really liked it. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமருக்கு இந்த Recode உடைய Ace of Base mattifying primer இருக்கு. ஸோ நான் வந்து சின்ன சைஸ் தான் வாங்கினேன். mattifying primer அப்படின்னு போட்டிருக்காங்க. Let's try it. இது ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர் மாதிரி இருக்கு. போட்ட உடனே mattify ஆகுது. ஸோ எனக்கு இருக்கிற ஒரே விஷயம் தான், சிலிகான் பேஸ்டு ப்ரைமர்ஸில் சில ப்ரைமர்ஸ் வந்து பிம்பிள்ஸ் கொடுக்கும், சிலது வந்து கொடுக்காது. இது எனக்கு பிம்பிள்ஸ் கொடுக்காம இருந்தாலே போதும். எனக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நத்திங் ஃபீலிங், எந்த ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபீல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அப்ளை பண்ணி ஸ்மூத் ஆகிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். ஸோ ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்மூத் ஆகிட்டு இருக்கு. தட் ஐ ரியலி லைக் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட், ஐ ரியலி வாண்டட் டு ட்ரை இட். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடைய ரேடியன்ஸ் ஃபில்டர் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எல்ஃபோடைய ஹெலோ க்ளோ இருக்கு இல்லையா, அதுக்கு டியூப் அப்படின்னு நிறைய வீடியோஸ். ஸோ ஈவன் ஐ தாட் லைக் தட் இது டியூப்பாக இருக்குமோ அப்படின்னு, அதனாலேயே நான் வாங்கினேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு டியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லெட்ஸ் ட்ரை இட். ஸோ ஐம் இன் த ஷேட் 5 tan. ஸோ இது வந்து 280, ஜஸ்ட் ஃபார் 280, அண்ட் இட் ஹேட் 10% டிஸ்கவுண்ட். ஸோ திஸ் ஹவ் த ப்ராடக்ட் லுக்ஸ் லைக். ஸோ ஜென்ரலாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை என்னோட ஹையர் சீக்ஸில் தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் இதை இன்றைக்கி ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கம்பேர் இட் வித் எல்ஃப். ஸோ லெட்ஸ் வாட்ச் எல்ஃப் அண்ட் இன்சைட் சைட் பை சைட். ஸோ இது வந்து எல்ஃபோடைய ஹெலோ க்ளோ. ஸோ இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் உடைய ரேடியன்ஸ் ஃபில்டர். ஸோ ஆக்சுவலி இது வந்து எல்ஃபோடைய ஹெலோ க்ளோ மீடியம் டேன். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடைய டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டராக தான் இருக்குது என்னோடய ஷேடுக்கு, என்னோடய ஸ்கின் டோனுக்கு. ஸோ பிளெண்டிங் வந்து ரொம்ப நல்லா பிளெண்டிங் ஆகிட்டுருக்கு. பட் த ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் என்னோடய ஸ்கின் டோனுக்கு லைட்டராக இருக்குது. பட் அண்டர் மேக்கப் போடுறதுனால இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். பட் த ஷைன் இஸ் ரியலி நைஸ், வெரி நேச்சுரல் க்ளோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்ஃப் வந்து என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ அதே எஃபெக்ட் தான். பட் ஒன்லி த ஷேட் இஸ் லைட்டர். மேபி இன்னொரு ஷேட் டார்க்காக கூட போயிருக்கலாம். பட் இது டேன் அப்படின்னு போட்டிருந்தனால ஐ தாட் it might suit my face. ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு பிடிக்கும், அந்த நேச்சுரல் க்ளோ இருக்கிற மாதிரி. பிகாஸ் எனக்கு அந்தளவுக்கு ஹைலைட் பண்ணுறது பிடிக்கிறதில்ல இப்போது. ஸோ நீங்கள் வேணும்னா ஃபுல் ஃபேஸ் கூட போட்டுக்கலாம். Because I'm a oily skin, I just want to keep it very minimal. So next, moving on to the foundation, we have the Mars Cosmetics Zero Blend Foundation. ஸோ இது வந்து புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ஃபவுண்டேஷன். 2 வேரியன்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மேட்டிஃபைங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். ஐ காட் த ஷேட் 09 ஆம்பர் மேப்பிள். ஸோ இதில் இருக்கிறது மொத்தமாக 10 ஷேட் தான். ஸோ நான் வந்து செகண்ட் லாஸ்ட் ஷேட் வாங்கினேன். ஸோ லெட்ஸ் டெஸ்ட். So this how the bottle looks like. ஒரு சூப்பரான ஒரு liquid consistency. Nice. So for the shade, I don't know how it... Wow, that's a light shade actually. So என்னோட ஸ்கின் டோனுக்கு லைட்டாக தான் இருக்குது இது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு புதுசான பியூட்டி பிளெண்டர், ப்ரோ ஆர்ட்டோடைய பியூட்டி பிளெண்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே புதுசாக வாங்கினது. பட் ஐ ஹவ் யூஸ்ட் இட். ஸோ ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பெட்டர் நான் ஷேட் 10 வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் கவரேஜ் இது வந்து ரொம்ப நல்லா கவரேஜ் கொடுக்குது. பட் த ஷேட் ஐ ரியலி டிடன்ட் லைக் இட். ஸோ லைக் ஐ செக்ட் இன் தேர் ஓன் வெப்சைட். அவங்களோட வெப்சைட் நைக்கா எல்லாத்தையும் செக் பண்ணேன்.
எனக்கு அந்தளவுக்கு ஸ்வாட்சஸ் எதுவுமே கிடைக்கல. அதனாலேயே ஒரு ரேண்டமாக மேபி 9 சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இதை வாங்கினேன். ஆன்லைனில் கூட அந்தளவுக்கு ஷேட் எதுவும் கிடைக்கல. ஸோ என்னோட லைட்டாக இருக்கிற அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க வந்து 08 யூஸ் பண்ணாங்க. ஸோ ஐ தாட் 9 would be my shade. This is how my face looks after one layer of the foundation. Actually blending ரொம்ப நாளாக blend ஆச்சு. கவரேஜ் கூட ரொம்ப நாளாக கவரேஜ் தான். ஒரு மீடியம் டு பில்டவர் கவரேஜ் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் மீடியமாக கூட போகலாம், இல்லை ஃபுல் கவரேஜ் கூட போகலாம். இது மீடியம் டு ஃபுல் கவரேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஒன்லி த ஷேட் கன்சர்ன், ஆக்சுவலி எனக்கு ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஓவரால் நைஸ் ஆவரேஜ் ஃபவுண்டேஷன். லெட்ஸ் சி ஃபுல் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சீலருக்கு எதுவுமே நியூ கன்சீலர் இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் நான் டிப்சீஸ் பியூட்டியோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு கன்சீலர். ஐ ரியலி லைக் இட். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணுறதுனால ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஆல்ரெடி இப்போ நம்ம ஸ்கின் வந்து லைட்டராக இருக்கிறதுனால நான் இந்த ஷேடை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் மூவ் டு த க்ரீம் ப்ளஷ். ஸோ அதுக்கு நான் வந்து எட்யூட்டோஸோடைய டியர் டார்லிங் டிண்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும்னு வச்சு வாங்கி வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதை இப்போ நான் ட்ரை பண்ண போகிறவங்க கூட. ஸோ இது வந்து இந்த மாதிரி வருது ஒரு டூஃபுட் அப்ளிகேட்டரோட. ஸோ பிளெண்டிங் வந்து ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் டிண்ட் இஸ் ரியலி நைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டிண்ட் வந்து எனக்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் இதுலேயே ஒரு வாட்டர் டிண்ட் இருக்குது. ஸோ ஐ ஷோ யூ தட். ஸோ இது வந்து டியர் டார்லிங் வாட்டர் டிண்ட். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இதே மாதிரியே இருக்குமா இது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப லிக்விடியாக இருக்கும். அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் லிப்ஸ் ஆல்சோ. ஐ திங்க் ஈவன் திஸ் யூ கேன் யூஸ் இட் ஃபார் லிப்ஸ். பட் இது ரொம்ப லிக்விடியாக இருக்கும். இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. அந்த கவரேஜ் கூட லிட்டில் ஹை when compared to this one. It is little high than that. And shade வந்து இது ரொம்ப செரி பைடு கொஞ்சம் ரெடிஷாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ளம் ஷேட் இருக்குது. ஐ ரியலி லைக் இட். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ ரியலி லைக் ஃபார் மை டே டு டே வேர். ஸோ ஒரு நோ மேக்கப் வெறும் ப்ளஷ் மட்டும் போட்டுக்கணும்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீம் ப்ரான்சருக்காக நான் போகிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் அப்ஸோடைய பாண்ட் டு ஸ்கல்ப் ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ப்ரான்சர் ஸ்டிக். ஸோ இது ஷேட் வந்து மூக்கா. ஸோ இது 3 ஷேட்ஸ் இருக்குது. இது வந்து லாஸ்ட் டீப்பஸ்ட் ஷேட். ஸோ இஃப் யூர் மை ஸ்கின் டோன் யூ கேன் கோ அண்ட் ட்ரை தி மோக்கா ஷேட். இது வந்து லாஸ்ட் ஷேட். பட் பிளெண்டிங் வைஸ் அந்த பிக்மெண்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் வார்மாகவும் கூலாகவும் இருக்குது. ஒரு நியூட்ரல் ஸ்டைலில் இருக்குது. ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல், யூனிக்கான ஒரு ஃபார்முலேஷன். ஸோ as you can see it just blended like that. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் ரீகோடோடைய Ace of Base Translucent Powder Matte Setting Powder. You know I'm an oily skin girl. I buy all in matte variant. So this is how the powder looks like, the dabba. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணால் ஸோ ஓப்பன் பண்ண உடனே எல்லாமே இதாகிடுச்சு. ஸோ நான் செட் பண்ணுறதுக்காக ஒரு ஜூடியோக்கு போயிருந்தேன். அப்போது இந்த பவுடர் பஃப் பார்த்தேன். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். இது வந்து 79 ருபீஸுக்கு தான். 2 இருக்குது. ஸோ ஜூடியோட மேக்கப் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பவுடர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. பட் திஸ் ஒன் இட்ஸ் ஜஸ்ட் ஓகே ப்ராடக்ட். பிகாஸ் இப்போ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை மை ஓல்டு ஒன். எனக்கு ஏதோ செட் ஆக மாட்டேங்குது. ஐ லைக் தி ப்ராஷ் ஒன் மோர் தென் தட். ஸோ கைஸ் as you can see இது இந்த பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே மேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் போட்ட உடனே எல்லாமே மேட் ஆகிட்டுருக்கு. as you can see இந்த சைடுக்கும் இந்த சைடுக்குமே. ஸோ பிகாஸ் இட்ஸ் a translucent. ஸோ அதனால் எந்த ஒரு கலருமே இல்லை. only that mattifying feel is coming. ஸோ கைஸ் பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. as you can see my skin is looking very very mattified. ஆக்சுவலி நம்ம வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடைய ஃபில்டர் போட்டோம் இல்லையா, இது அது தெரியவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு இது வந்து மேட்டிஃபை பண்ணிடுச்சு. இந்த ஃபவுண்டேஷன் வாஸ் ஆல்சோ லிட்டில் மேட். ஸோ அதனால் எல்லாமே மேட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ ஆக்சுவலி நான் வந்து இந்த பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து மார்ஸோடைய ஜீரோ ஆயில் காம்பேக்ட் பவுடர். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் வந்து மேட்டாக இருக்கிறதுனால இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப டூ மச் மேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்கின்னை செட் பண்ணுறதுக்கு இந்த ரீகோடோடைய மேட்டிஃபையிங் ஸ்ப்ரே இருக்குது. ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்னோடய ஸ்கின் மேட்டாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மேட் ஆக போகுது. ஸோ திஸ் ஹவ் த பாட்டில் லுக்ஸ் லைக்.
லைக். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மிஸ்ட் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால எங்கேயுமே இதாகாமல் ஒரு ஈவனான ஒரு ஸ்ப்ரே இருக்குது. தட் ஐ ரியலி லைக் இட். ஒரு சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது இது. ஸோ அந்த பவுடர்னஸ் எல்லாம் போய் என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக் இருக்குது. ஸோ தட் ஐ ரியலி லைக் இட். ஸோ கைஸ் ஐஷேடோ பேலட்க்கு ஆக்சுவலி இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல. பட் ஐ தாட் லெட் மீ டெல் யூ அபவுட் திஸ். இது வந்து ப்ரொஃப்யூஷன் காஸ்மெட்டிக்ஸோடைய சியானா அப்படிங்கிற ஒரு ஐஷேடோ பேலட். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்குது. பட் வரும்போது என்னென்னா இது ஆக்சுவலி உடஞ்சி போச்சு. பட் அதனால தான் ஒரே ஒரு இது நான் வாபஸ் கொடுக்கல. பட் இது வந்து in terms of pigmentation, blendability, everything is really nice. அதனாலே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நியூட் ப்ரௌன் எல்லாமே மிக்ஸாக இருக்குது இந்த ஒரு பேலட்டில். ஸோ ஐ ரியலி ரெக்கமெண்ட் டு ட்ரை திஸ் ஒன். I'm gonna use this ஷேட். ஒரு மேட் ஷேட், ரொம்ப நல்லா இருக்குது, வெரி பிக்மெண்டட். ஸோ இந்த ஷேட் எடுத்து என்னோட ஃபுல் ஐஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன் லைக் திஸ். ஸோ க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ லுக் அட் தட் பிக்மெண்ட். ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிக்மெண்ட். ஸோ நான் இந்த ஷேடை எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சட்டிலான ஒரு ஷிம்மர்ஸ், அந்தளவுக்கு எக்ஸாஜுரேட் பண்ணாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு ஷேட் எடுத்தோடனே அதோட கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற மேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனாலே இந்த பேலட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது எங்கேயும் கேரி பண்ண முடியாது. தட்ஸ் த ஒன்லி திங். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த ஐ மேக்கப். ஒரு சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் தான். இந்த ஐஷேடோ பேலட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஐலைனருக்கு நான் வந்து ரீசெண்ட் டேஸில் ஐலைனர் போடுறதை மறந்துட்டேன். பட் இந்த ஐலைனர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் இதை ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். நான் பேசிகிட்டு இருக்கிறது ஸ்விஸ் பியூட்டியோடைய கலர் மீ பிரைட் ஸ்கெட்ச் லைனர். ஸோ நான் 3 கலர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த 3 கலர்ஸ் ஐ ரெகுலர்லி யூஸ். ஒன்று வந்து பிளாக், ப்ரௌன் அண்ட் இன்னொன்று ப்ளம் ஷேட். இது this is called wine rush. So ஒரு டார்க் ப்ளம் வைன் கைண்ட் ஆஃப் ஷேட். ஸோ நான் இப்போது இந்த ஒரு ட்ரெஸ்க்கு இந்த ஒரு வைன் ஷேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ரியலி லைக் ஹவ் இட் பர்ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேட் தான் நான் வாங்கினேன் அண்ட் ஐ ரியலி லைக். ஸோ ஐ பாட் தீஸ் 2 ஷேட்ஸ். ஸோ நேற்றுக்கு ஃபுல்லாக பிளாக் ஷேடு யூஸ் பண்ணியிருந்தேன். லைக் ஃபார் சும்மா போட்டு பார்க்கணும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ ஒரு டே அண்ட் நைட் ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாகவே இல்லை. இட் டின்ட் ரிமூவ் ஆல்சோ. இட் வாஸ் there how I applied. So till I removed it didn't remove. So that I really liked it. So இதோட டிப் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால you can easily create a wing liner. So that definitely should be appreciated. So I'm using the shade wine rush now. So as you can see in the fine tip எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. Guys, as you can see it's really nice. ரொம்ப பிடிச்சிருக்கு thing. And also guys, in the idla you'll be getting more shades. So if you want some funky colors like green, blue அந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த ஒரு இதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் under great price. It's for just 260 rupees and you'll be getting some discounts. So that's a great thing. So for the kajal நான் வந்து Faces Canada ஓடைய All-Time Pro ஐ காஜல் லைனர் இந்த ஷேட் ப்ளம். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இதில் வந்து ப்ரௌன் ஷேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபார் திஸ் கலர் காம்போ ஐ வாண்ட் டு ட்ரை திஸ் ப்ளம். இஃப் இன் கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இந்த லைனர் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ வெறும் பிளாக் மட்டுமே நான் போட்டுட்டு இருந்தேன். நவ் ஐ ஹவ் ஸ்விட்ச் இட் அப். ப்ரௌன்ஸ், ப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த லிப் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிப் லைனர். அதுக்கு நான் எல்ஃபோடைய க்ரீம் கிளைட் லிப் லைனர் வாங்கினேன். இது வந்து ஷேட் டார்க் கோகோ அப்படின்னு. இது வந்து ப்ளம் அண்ட் கெட் இட் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ இந்த என்டையர் ரேஞ்ச்லேயே இந்த 2 ஷேட் தான் ரொம்ப டார்க்காக இருந்தது. ஸ்வாட்சஸ் பார்த்தேன் அண்ட் ஐ ட்ரைட் இட் திஸ் டார்க் கோகோ ஒன்ஸ். ஐ ரியலி லைக் இட். திஸ் கம்ஸ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஏ பேக்கேஜிங். ஐ ஓப்பன்ட் இட். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆஸ் திஸ் ப்ராடக்ட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப க்ரீமியாகவும் ரொம்ப பிக்மெண்டடாகவும் இருக்குது. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாக்லேட்டி டார்க் சாக்லேட் கைண்ட் ஆஃப் ஷேட். லிப்ஸ்டிக்கு வந்து இன்றைக்கி நான் லிப்ஸ்டிக் போட போகிறதில்ல. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை திஸ் ப்ராடக்ட். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடைய
கிரேஸ் பைட் மீ லிக்விட் டிண்ட். ஸோ இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டிண்ட் மாதிரி அண்ட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் சீக்ஸ் லிப்ஸ் ஆல்சோ. பட் ஐ வாண்ட் டு ட்ரை இட் ஆன் மை லிப்ஸ். ஸோ திஸ் ஹவ் த ப்ராடக்ட் லுக்ஸ் லைக். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஹவ் த ஒன் கம்ஸ் லைக் தட். எந்த ஒரு ஃப்ரெக்ரன்ஸ் இல்லை அந்த அளவுக்கு. ஒரு சும்மா ரொம்ப ஸ்மெல் பண்ணா இருக்குது, நாட் மச். ஓகே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிங்கிஷ் கலர். ஸோ இது வந்து போட 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 கலர் வருது. இட்ஸ் ரியலி நைஸ். ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் ஐ ரியலி லைக் திஸ் ஃபார்முலேஷன். இந்த ரொம்ப லிக்விடியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் க்ளாஸி இல்லாமல் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங். இட்ஸ் ரியலி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஒன்ஸ் யூ அப்ளை இட் லுக்ஸ் லைக் எ பிங்க் திங். பட் இது கொஞ்சம் 2-3 வாட்டி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேட் கிடைக்கும். ஸோ தட் ஐ ரியலி லைக் இட். எப்படி வேணாலும் அப்ளை பண்ணலாம். லைக் you can go light or dark. Different kind of a lip combo today we have tried. A nice lip combo. Yeah, I really liked it. So guys, this is a full face of makeup using the new makeup products. I really like how it turned out. So let's talk a few things about the products. So first one, the foundation. As you can see, my face is looking really nice. Only the shade is little light. So if in case என்னோட ஷேட் பர்ஃபெக்ட் ஷேடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பிளெண்டிங் வைஸ் how it is sitting on my face வந்து ரொம்ப நல்லா இருக்கு. It did not feel like heaviness at all. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. blending wise ரொம்ப நல்லா blend ஆச்சு. and how it is sitting, as you can see, it's sitting very beautifully. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. only if you find a new shade, this will be a nice foundation. if NC42க்கு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். NC45க்கு இன்னொரு டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணலாம். அண்ட் த ரீகோட் ப்ராடக்ட்ஸ், தி ஆல் 3 ரீகோட் ப்ராடக்ட்ஸ் ஐ ரியலி லைக். ப்ரைமர் வந்து ரொம்ப ரொம்ப மேட்டிஃபைடாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. அண்ட் பவுடர் as you saw ரொம்ப நல்லா மேட்டிஃபைட் குடிச்சிச்சு. and the setting spray I really liked. As a first impression, I really like the Recoat products. So in the inside Todia Radiance filter actually கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது because the powder foundation எல்லாமே கொஞ்சம் mattified போட்டதுனால and the shininess remove ஆச்சு. So I'll try to test in the other video using comparing ELF and this one. So that I'll keep pending for now. Next, these products, lip liner and the lip products வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. As you can see, my lips very juicy, very plumpy, and I really like this tint from Swiss Beauty. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப pigmented-ஆக இருக்குது. Like once you applied it, it was pink, and after some time it turned like this kind of a berry pink kind of a thing. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. With the lip liner, it's really amazing. And this Swiss Beauty color sketch liners are really really nice. Definitely need to try. A 10 out of 10 product. And in the tint, as you can see how my face, without any powder blush, my tint is showing up on my face. So after like 1 hour also it's showing. I really like that. So this is definitely recommended to check this out. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் I'll see you in my next video guys. Thank you so much for watching. Bye. Take care.